காலையில் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உண்ணாவிரதத்தில் இருந்த எமது தமிழரசியலுடைய உண்ணாவிரதத்தை இடைநீர் கொடுத்து அவர்களுடைய உண்ணாவிரதத்தை இடைநிறுத்திவிட்டு உடனடியாக நான் அங்கிருந்து மொன்றாகலை மாவட்டத்துக்கு வந்து மொன்றாகலை சிறையில் இருக்கின்றதான 3 எமது தமிழ் அரசியல் கைதில் இருக்கின்றார்கள். இவர்கள் இங்கே பல வருடங்களாக இருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களை வந்து கடந்த காலங்களில் பலர் ஒருவரும் பார்க்கவில்லை என்ற ஒரு உள்ள ஆதங்கத்தோடு இருந்தார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை நான் அவர்களை இங்கே வந்து பார்த்துவிட்டு சென்றேன். தற்பொழுது அவர்களுடைய உண்ணாவிரதத்தை ஒரு இளநீரோ அல்லது குளிர்பானத்தை கொடுத்து நிறைவு செய்ய என்ற அடிப்படையில் நான் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வந்து அவர்களுக்கு குளிர்பானத்தை கொடுத்து அவர்களுடைய உண்ணாவிரதத்தை இடைநிறுத்தி வைத்திருக்கின்றோம். அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இருப்பினும் அவர்களிடம் சில குறைகளை கூறியிருக்கிறார்கள். தங்களை உண்மையிலே வந்து கவனி அவர் எப்படியாவது இருந்து போட்டாவது வந்து அடிக்கடி வந்து தங்களை கவனித்துக் கொள்ளுமாறும் அதே வேளையிலே தங்களுடைய விடுதலை தொடர்பாக வேகமான முறையிலே நடவடிக்கை எடுக்குமாறும் கூறியிருக்கிறார்கள். விரைவில் தங்களை புனர்வாழ்வு அனுப்பியாவது விடுதலை செய்யுமாறு கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நல்லாட்சி அரசாங்கம் எமது இந்த கைதிகள் மிகவும் துன்பமாகவும் இந்த 10 நாட்களிலே அவர்களுடைய உடல்நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் மோசமாக இருக்கின்றது. ஓரிரு நாட்கள் சென்றிருந்தால் அதில் ஒருவர் மரித்திருக்கக்கூடிய நிலைக்கு அவர் காணப்படுகிறார். அங்கே நான் இன்று அவர்களுக்கு ஒரு நீராகாரத்தை கொடுக்கும்போது கூட அவரால் அந்த நீராகாரத்தை அருந்த முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார். அந்த ஒரு நிலை அவருக்கு காணப்படுகிறது உடல்நிலையிலே. ஆகவே இந்த உண்ணாவிரதம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் விடுதலை வேகமான முறையிலே இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அதே வேளையிலே இவருடைய விடுதலைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாம் தொடர்ந்து போராடிக் கொண்டிருப்போம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன்.